என்னங்க ஐயா யாரா கல்யாணம் முடித்து போனது? ஏங்க பருப்பா இருக்கவனா? சி இது பொறுப்பா இருக்கவனா? ஏன்டா உளர்ற? சமையல்காரர்ல இருந்து சவுண்ட் பார்ட்டி வரைக்கும் கரெக்டா பாத்துக்கணும். சரி தவுள் வாசிக்கிறவன் வந்துட்டானா? வந்துட்டாங்க. சரி போடா, நல்லா வாசிக்க சொல்லு. கல்யாண வேலையெல்லாம் ஒழுங்கா பாத்துக்கணும். போய் சொல்லடா. ஏற்கனவே காது கேட்காது, இத காதை சுத்தி வர தவுள்காரியா? நீயா? ஏதோ கல்யாண வேலையெல்லாம் ஒழுங்கா கவனிக்கிறீங்களே, போனா போகுதுன்னு பாக்குறேன். ஏன் என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? என்னங்க இது? எம்எல்ஏங்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய பத்திரிக்கை அப்படியே கொடுக்காம வச்சிருக்கீங்க. இன்னைக்கு பூரா கொடுத்தாலும் கொடுத்து மாறாது இல்ல. நான் போயிட்டு சாயந்தரம் 7 மணிக்கெல்லாம் திரும்பி வந்துருவேன். நீங்களும் சரோசாவ ரெடியா இருக்கணும். ஆமா ஆமா, உங்க அம்மாவை சாயந்தரம் 7 மணி வரைக்கும் சுத்த வச்சுட்டேன். எப்படிப்பா சுத்த வச்சீங்க? அதுவா, செத்து போன எம்எல்ஏக்கள் பேர் பூரா எழுதி கொடுத்தேன். அவங்க எல்லாம் இப்ப உள்ள எம்எல்ஏக்கள் நினைச்சு எடுத்துட்டு போறா. சாயந்தரம் 6 மணிக்கு போனா போதும். புறப்படும் நச்சரிச்சுட்டியே. டேய் சும்மா இருடா. ஆய் அப்பனமே போத்திக்கிட்டு பின்னாடி வராங்க. சொந்தக்காரங்க அங்க வர சொல்லட்டும்ல, அப்புறம் நமக்கு என்ன இங்க வேலை? என்னம்மா எழுதியாச்சா? போஸ்ட்மேன் போயிட போறான். இன்னைக்கே டெலிவரி கொடுக்கணும்ல? முடிஞ்சதுப்பா. சீக்கிரம் போமா. அப்படியே போஸ்ட்மேன் பாக்கெட்ல 100 ரூபாய் திணிச்சிரு. உள்ளூர் லெட்டர் தான், இப்பவே டெலிவரி பண்ணிடு. சரிங்க. மெம்பருக்கு பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் ராஜாத்தி எழுதி கொள்வது. நாளைக்கு காலையில என் பொண்ணு சரோசாவுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். அன்னைக்கு இந்த ஊர்க்கார பயலுக்கு அத்தனை பேரு இருமாப்போட சவால் விட்டீங்களே, என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க விட மாட்டோம்னு வரிஞ்சு கட்டிக்கிட்டு நின்னீங்களே, ஒன்ன மறந்துட்டீங்க. என்கிட்ட இருக்கிற கோடிக்கணக்கான சொத்துக்கு உங்கள மாதிரி வக்கத்த பயலுகள்ல ஒருத்தனை வேலை பேச முடியுங்கிறத. வெளியூர் மாப்பிள்ள வந்தா விரட்டி அடிப்பேன்னு சொன்னீங்களே, உள்ளூர்லயே மாப்பிள்ள பாத்துட்டேன்டா. இப்ப என்ன செய்ய போறீங்க? என் பொண்ணு கெட்டு போயிட்டான்னு பழி போட்டதுக்கு என் பணத்தினால ஒரு மாப்பிளையே நான் விலைக்கு வாங்கிட்டேன். உங்க வீட்டு பொண்ணு கெட்டு போனா என்ன பண்ணுவீங்க? ஊர் மொத்தத்துக்கு நாண்டிக்கிட்டு சாவங்கடா. ஒரு தனி மனுஷி அன்னைக்கு திட்டிட்டு போயிட்டா, நாமளும் பொத்திட்டு நின்னுட்டோம். இழுத்து 4 சாத்து சாத்தி நாங்க தாண்டி ஊரு, நீ கட்டுப்பட்டு தான் தீரணும்னு சரோஜாவை செல்லப்பாவுக்கு கட்டி வச்சிருந்தோம்னா இப்படி எக்காலமா எழுதிருக்க மாட்டான். எழுதுன வரைக்கும் இருக்கட்டும், இப்ப இதுக்கு ஒரு முடிவு வருவோம். எங்க இருந்து முடிவுக்கு வராது? விடிஞ்சா வெளியூர்ல கல்யாணத்தை வச்சிருக்காளே. கல்யாணத்தை தானே வெளியூர்ல வச்சிருக்கா, பொண்ணு உள்ளூர்ல தானே இருக்கா. அப்படியா? அட ஆமாங்கற. செல்லப்பா அவனை இங்கதான் இருக்கா, கூட்டிட்டு வாங்கயா 2 பேரையும் பஞ்சாயத்துக்கு. அந்த தாலிய இந்த பொண்ணுக்கு உன்னால ஏற்பட்ட அசிங்கம் போகணும்னா இந்த பொண்ணு கழுத்துல நீதான் தாலி கட்டணும். இதுக்கு மேல நீ சம்மதிக்கலன்னா ராசாத்திமா கடுதாசில கடைசி எழுதிருந்தாங்களே, நாண்டு கிட்ட சாகுங்கடான்னு, அத நான் செஞ்சிருவேன். என்ன ராஜா அப்படி பாக்குறீங்க? ஒரு குண்டுதான் வச்சேன், எப்படி வெடிச்சது பாத்தீங்களா? அதான் எங்க அம்மா பேர்ல ஊருக்கெல்லாம் நான் போட்ட லெட்டர். வண்டியை நிறுத்துப்பா.
அவ மூஞ்சில கரிய பூசுறேன். அம்மா சத்துணவு, வா வெளிய. ஏண்டி, என் பொண்ணை கெடுத்துட்டதாக ஒரு பொய்ய சொன்னா ஊர்க்காரங்கெல்லாம் சேர்ந்து உன் பையனுக்கே என் பொண்ணை கட்டி வச்சிருவாங்கன்னு தானே அத்தனை பேத்துக்கு முன்னால பொய்ய சொல்ல வச்ச. விளக்கு மாத்துக்கு பட்டு குஞ்சம் கேக்குதா? கூப்பிடுறீ உன் பையனை. என் பொண்ணுக்கு நான் இப்ப கல்யாணம் வச்சிருக்கிறேன், வந்து பத்திரிக்கை வாங்கிட்டு போ சொல்லு. இவ்வளவு பெரிய பத்திரிக்கை உங்க ஆயுசுல நீங்க பாத்திருப்பீங்களா? அது ஆறு அவ பேசிக்கிட்டே இருக்கும் மூஞ்சி அந்தால திருப்புறவ. என் மருமகளை வர சொல்றேன், பத்திரிகை அவகிட்டே கொடுங்க. மருமகளா? இந்த நாய்க்கு கல்யாணம் வேற ஆயிருச்சா? என்ன சித்தப்பா இப்படிப்பட்ட ஆளை கல்யாணம் பண்ணி வச்சீங்க? ஏன் என்னாச்சு? அவருக்கு ஒண்ணுமே தெரியல சித்தப்பா. ஒண்ணுமே தெரியலையா? நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா. அவருக்கு ஒரு 10 ரூபாய் கொடுத்தேன்னு வச்சுக்க, எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்குவாரு. சில விஷயங்கள்ல நீ தான் முன்னால் நின்னு கத்து கொடுக்கணும். என்னங்க என்னப்ல பாட்டில் கைமா வர்ற? நான் 10 ரூபாய் தருவேனா? நீங்க என்ன பாட்டில போட்டு வைக்கணும். குடு குடு குடு. சும்மா தருவேனா? நீங்க எனக்கு ஒரு முத்தம் தரணும். அவ்வளவுதானே? கொடுத்தா போதும், முதல்ல கையில காசு வைய. எம்மணி, இன்னைக்கு இது போதும் தான். ஒரு மனுஷன் பணத்துக்கு ரொம்ப ஆசைப்படவும் கூடாது, ஆசைப்படவும் கூடாது. அவள் எனக்கு மகளானாள், நான் அவளுக்கு மகனானே. உரிமை தாயல்லவா, என் உயிரை எடுத்துக் கொண்டாள், என் உயிரை எடுத்துக் கொண்டாள். அவள் பறந்து போனாளே என்னை. வாடி வா, பொண்ணா வளர்த்து வச்சிருக்க, ஓடிட்டாளே. விடிஞ்சா கல்யாணம், வித்த காட்டிட்டு போயிட்டாளே, வித்த காட்டிட்டு போயிட்டாளே. என்ன நடந்ததுன்னு சொல்லி தொலைங்க. ஊருக்காரங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து உன் பொண்ணை செல்லப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நான் வந்தா என்ன நடக்கும் அந்த பயலுக கிட்ட சொன்னீங்களா? சொன்னேன், வெட்டி பொலி போட்டுவேன்னு சொல்லிட்டாங்க. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ்காரங்க வந்து என்ன கழட்டிடுவாங்களோ? உன் பொண்ணு இந்த லெட்டர் எழுதி ஊருக்காரங்களை சீண்டி விட்டதை பார்க்கும்போது உன் பொண்ணு இஷ்டப்படிதான் இந்த கல்யாணம் நடந்திருக்கு. இப்ப போலீஸ்காரங்க வந்தாங்க, உன் முகத்துல கரிய பூச்சிடுவாங்க. டேய், கூப்பிடுற கையங்காத்தானே. கூப்பிடு. ஏற்கனவே அடி வாங்கிட்டு போனா, இப்பவும் கூப்பிடு, அடி வாங்கிட்டு தான் போவான். இந்த பர்ரா சத்தி, நீ புத்திசாலியா இருந்தீன்னா பொண்ணுக்கு செய்ய வேண்டிய சீர்வரிசையெல்லாம் செஞ்சுட்டு சேர்ந்து வாழ கத்துக்க. இல்லைன்னா விதின்னு விலகி போயிரு. ரொம்ப சுலபமா சொல்லிட்டீங்க. பொண்ணு ஓடி போயிட்டு அழுங்கிற அவமானத்தையும் தாங்கிக்கிட்டு நாளைக்கு பொண்ணு எங்கன்னு கேட்க போற அண்ணன் பையனுக்கும் நான் பதில் சொல்லி ஆகணுமே. கழுத்துல மாலை விழும்போது சிரிச்சு இல்ல, கன்னத்துல அடி விழும்போது அழுதே தீரணும். இந்நேரம் சுடலமணிக்கு தெரியாமலா இருந்திருக்கும்.